மேக்ஸ்ல 100% எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட, சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட இந்த சமூகம் என்ன ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி பாக்குதுன்னா, நான் எப்பயுமே பதிவு பண்ணுவேன், பெரிய பெரிய டீச்சர்ஸ் கிட்ட இங்கேயும் பதிவு பண்ணுவேன், இன்னைக்கு சமூகத்துக்கு பதிவு பண்றேன். ஒரு நல்ல மெரிட்ல 100% மார்க் வாங்குறவங்க பையனை எடுத்துட்டு வந்து, நல்ல படிச்ச பையனையும் ஒரு பொண்ணையும் எடுத்துட்டு வந்து காலையில 3 மணி நேரம் ஓட விட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த நல்லா படிக்கிற பையன் மயக்கம் போட்டு கீழே இருக்கும். அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனோட லீடர்ஷிப் எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன், 2 பேரும் சமமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க, திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. எல்லா கடினமான வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அதே ரேஸ்ல நல்லா படிக்கிற பையன் கிட்ட போய் உக்காந்துட்டு அவங்க காலைல எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கால் வலி எவ்வளவு வலி இருக்கும், உடம்பு வலி எவ்வளவு இருக்கும், தூக்கம் அதுக்கு மேல வரும். ஏன்னா காலையிலே கிட்டத்தட்ட 2000-3000 கலோரிஸ் போயிருக்கும் பாடியில இருந்து. ரத்தம் தவிர வேறு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுடைய மன வலிமை எங்க பாதிக்கப்படுதுன்னா, அந்த படிப்புல போகும்போது அவங்களுக்கான சரியான டைம் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்காக தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசணும். படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டக்கூடிய பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே தவிர அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான், ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சின்னு போடும்போது இந்த மாநிலத்துக்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம மற்ற மாணவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்றதே தப்பு. அப்ப ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து உன்னால 100 மீட்டர்ஸ் நீ 10 செகண்ட்ஸ்ல ஓட முடியுமான்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை பார்த்து நீ ஏன் மேக்ஸ்ல 70 மார்க் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இங்க இருக்கவங்க சொல்றேன், விளையாட்டுல நம்பர் 1 இருந்தா நம்மளால படிப்புலையும் நம்பர் 1 இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் படிக்க மாட்டாங்க, அது கிடையவே கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் 100% ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு விளையாடுறோம், தமிழ்நாடு விளையாண்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஜெயிக்க வைக்கிறோம். அது மாநிலத்துக்கான ஒரு பெருமையா இருக்கு. 12 வயசுல நீங்க தமிழ்நாடு விளையாண்டு நீங்க ஜெயிச்ச பிறகு அந்த கோல்டு மெடலோட எங்களுடைய முதலமைச்சர் நீங்க பார்க்கும் பொழுது, இனிமேட்டு யார் கோல்டு மெடல் இருந்தாலும் நீங்க நேரா நம்மளுடைய முதலமைச்சரை பார்த்துக்கலாம். கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் எடுத்து நேரா நீங்க முதலமைச்சர் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷனை பள்ளி கல்வித்துறையோட சேர்ந்து கொடுப்போம். நீங்க பாஸ் ஆகுறது மட்டும் இல்ல, மினிமம் 70% எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்டென்ஷனை கண்டிப்பா கொடுப்போம். நமக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அதனால சமூகம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது எப்பயுமே படிப்பு வீரர்கள்னு சொன்னதே கிடையாது, விளையாட்டு வீரர்கள்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கு, படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். அதனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா விளையாட்டால மட்டும்தான் முடியும். செகண்ட் தான் நான் எஜுகேஷனே சொல்லுவேன். எஜுகேஷன் திங்க் பண்ணும், விளையாட்டு நல்ல ஆரோக்கியமான உடலையும் திங்க் பண்றதுக்கான அதிகமான கெப்பாசிட்டி கொடுக்கறது விளையாட்டு. ஏன்னா ஒரு செகண்ட்ல நீங்க முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் டீம் கேம், 12 பேரு கூட இருப்பாங்க, எல்லாத்துக்கூடையும் நீங்க சரிசமமா பழகக்கூடிய வாய்ப்பை இங்க கொடுக்கும். இந்த மாதிரி டீம் கேம், கோச்சஸ், பங்க்சுவாலிட்டி. 6 மணிக்குன்னா என் கோச் எல்லாம் காலையில 5:50 பிராக்டிஸ் சொல்லுவாரு. 5:52 போனா 10 ரவுண்ட் ஓட வச்சிருவாரு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு லைஃப்ல. 5:52 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு ஓடணும்? 10 ரவுண்டா எவ்வளவு? 400 மீட்டரு, 4 கிலோமீட்டர் 2 நிமிஷத்துக்கு ஓடின வரலாறுலாம் என் லைஃப்ல இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கும் பொழுது ஓகே, நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எனக்கு இன்னைக்கும் அந்த 6 மணிக்கு 6:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போலன்னா நானே டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ கோச் எதை திட்டுவாரோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. சோ இந்த டிசிப்ளின் கரெக்டா நீங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே டிசைன் பண்ணுவாங்க.